எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், அண்ணன் தம்பிகள் எப்படி வாழ வேண்டும், ஒரு முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே போல அண்டை வீட்டாட்டத்தில் எப்படி பேணி நடக்க வேண்டும், ஒரு நண்பன் ஒரு இளைஞன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அவர்கள் சிறுவர்கள் சிறுமிகளிடத்தில் நபிகளார் எப்படி நடந்து கொண்டார்கள், அவருடைய பேச்சு வழக்கம் எப்படி இருந்தது, சிறுவர்களோடு அல்லாஹுடைய தூதர் அற்புதமான முறையிலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். நபிகளார் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹும் இதை பற்றி குர்ஆனிலே, திருமறை குர்ஆனிலே பேசுகின்றார். இதற்கு முன்பதாக இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெறக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகளுக்கு எதிரான ஏராளமான குற்றங்கள் இந்த நாட்டிலே தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2012 போக்சோ என்ற ஒரு சட்டம் ஏற்றப்படுகிறது. அந்த போக்சோ என்ற சட்டம் எதற்காக வேண்டி, சிறுவர்களை யாரும் அடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அதே போல சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடாது, சிறுமிகளிடத்தில் தவறுதலாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த போக்சோ என்ற ஒரு சட்டம் 2022 ஏற்றப்பட்டது. ஆனால் 2012 ஏற்றப்பட்ட இந்த சட்டம் தற்பொழுது 2026 ஏறத்தாழ 14 ஆண்டுகள் கடந்து விட்டது. 14 ஆண்டுகள் கடந்த பிறகும் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, சிறுவர்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்ததா என்று பார்த்தால் இல்லை, நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சிறுமிகளுக்கு எதிரான, சிறுவர்களுக்கு எதிரான பல கொடுமைகள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சமீபத்திலே கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்ற பகுதியிலே கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. 2020 கணவன் மனைவி பிரச்சனையினால மனைவி என்ன செய்யறாங்க, தற்கொலை செய்து இறந்து விடுகிறார்கள். அவருடைய கணவன் ஒரே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த மகனோடு வாழ்ந்து வருகிறான். 2026 கடந்த புதன்கிழமை நாளை தினத்திலே பள்ளி விடுப்பதற்காக செல்வதற்காக வேண்டி உண்டான அந்த சிறுவனை தகப்பனார் என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனுக்கு 7 வயசு, இவனை வளர்க்க முடியல, இவனுக்காக செலவு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அன்று இரவு, நாளை தினத்தில் பள்ளிக்கூடம் திறக்க இருக்கிறது, அன்று இரவு தன் தகப்பனார் தன் மகனை, அந்த சிறுவனை என்ன செய்தார், கத்திய வைத்துக் கொண்டு கழுத்திலே நெருக்கி அப்படியே கொலை செய்கிறார். சிறுவன் தன் மகன் என்று பார்க்க முடியாமல், அவன் மீது கருணை செலுத்தாமல், அவன் மீது அன்பு செலுத்தாமல், தன் தகப்பனார் என்ன செய்யறாரு, தன் மகனையே பராமரிக்க முடியல, செலவு செய்ய முடியல, இரக்கம் இல்லாத அந்த சூழ்நிலையிலே தகப்பனார் தன் மகனை கொல்லுகிறார். கேரளாவிலே நடைபெற்ற சம்பவம். அர்ஷத் என்ற 1.5 வயசு குழந்தை நாட்டையே உலுக்கியது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை. கணவன் என்ன செய்கிறான், இந்த குழந்தை தான் நம்ம வாழ்க்கைக்கு தொல்லையா இருக்கு என்று கருதி அந்த சிறுவனை 1.5 வயசு அந்த குழந்தையை சாவடிப்பதற்கு முன்பதாக 2 கையும் உடைக்கிறான். அந்த சிறுவன் 1.5 வயது குழந்தையுடைய கையில பார்த்தா வெறும் தீ காயமா இருக்கு. சிகரெட் பத்த வைப்பா, சிகரெட்டுடைய அந்த நெருப்பை கொண்டு தன் மகன் 1.5 வயது குழந்தையின் மீது துன்புறுத்தினான். ஒரு கட்டத்தில் தொல்லை அதிகமா இருப்பதின் காரணமாக தன் குழந்தையை 1.5 வயசு சிறுவனை அப்படியே ரோட்ல கொண்டு போய் ஓங்கி 10 அடி அடிக்கிறான். அடித்த பிறகு அந்த 1.5 வயசு சிறுவன் இறந்து விட்டான். அந்த குழந்தையை கொண்டு போய் மருத்துவமனையில பரிசோதனை செய்கின்றார்கள்.
அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த 1.5 வயசு குழந்தையுடைய உடல்ல ஏறத்தாழ 70க்கு மேற்பட்ட காயங்கள். எத்தனை வயசுங்க? 50 வயசு, 60 வயசா? 1.5 வயசு குழந்தைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபரீதம், ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை, 70க்கு மேற்பட்ட காயங்கள் சிறு வயதினுடைய அந்த உடம்பிலே இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில், இந்தியாவிலே சிறுவர்களுக்கு எதிராக பல கொள்ளைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தால் சிறுமி, கோயம்புத்தூரில் நடைபெற்ற சம்பவம். 2 பேர் நல்ல தாடி வச்சிருக்கிறாங்க, பெரிய ஆட்கள், திருமணமானவர்கள். அந்த இருவரும் சேர்ந்து வெறும் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமியை, 8 வயசு, அந்த பிள்ளைக்கு நான் முட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் என்று சொல்லி அந்த பிள்ளையும் நம்பி ஏமாற்றி அந்த சிறுமியை கொண்டு போய் பாலில் வன்கொடுமை செய்து கழுத்தை உடைத்து கொலை செய்து தூக்கி ஏரியிலே வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பிறகு விசாரணை செய்யப்பட்டு தேடப்பட்டு அந்த கையவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். எவ்வளவு சம்பவங்கள் சிறுமிக்கு எதிராக, சிறுவர்களுக்கு எதிராக இந்த இந்தியாவிலே நாளுக்கு நாள் மிகப்பெரிய பாதிப்பு வந்து கொண்டிருக்கிறது. போக்சோ என்ற சட்டம் ஏற்றப்பட்டது, இது பயனுள்ளதா இருக்கிறதா? சட்டம் சரியில்லை. போக்சோ என்ற சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு தண்டனையை சரியாக வழங்கியிருந்தால் அந்த சட்டத்தின் மூலமாக நிறைய குழந்தைகள் பாதுகாப்பு பெற்றிருப்பார்கள். சட்டம் சரியாக இல்லாத காரணத்தினால் சிறுவர்களுக்கு, சிறுமிக்கு இந்த இந்திய நாட்டிலே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஸைத் பின் அம்ர் என்ற ஒரு நபி தோழர் இருந்தார். நபிகளார் அவர்கள் நபியாக தேர்வு செய்ததற்கு முன்பாக, நபித்துவம் பட்டத்தை பெறுவதற்கு முன்பதாக அந்த ஸைத் பின் அம்ர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தார். அவர் என்ன செய்கிறார்? காபத்துல்லாஹ்வுடைய அந்த கல்லுக்கு மேலே ஏறி, குறைஷி குலத்தாரே, நீங்கள் எல்லாம் பெண் குழந்தையை கொலை செய்தால், கொலை செய்ய முன்வந்தால், அல்லது பாதுகாப்பு தர முடியலையா, வளர்க்க முடியலையா, அந்த குழந்தையை நீங்கள் கொல்ல வேண்டாம், அந்த குழந்தையை என்னிடத்திலே கொடுங்கள், நான் வளர்த்துக் கொள்கிறேன், அந்த குழந்தைக்குண்டான உணவை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி ஸைத் பின் அம்ர் தன் மக்கா நகரத்திலே வாழக்கூடிய நேரத்தில், இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன்பதாக, நபிகளார் அவர்கள் நபித்துவத்தை பட்டத்தை பெறுவதற்கு முன்பதாக ஸைத் பின் அம்ர் ஒரு சமூக சேவை செய்தார். என்ன செஞ்சாரு? தன் ஊர்ல ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்க்கிறாரு. பெண் குழந்தையை உயிரோடு கொன்றார்கள். அந்த கொல்லக்கூடிய காட்சிகள் பார்க்கும் பொழுது ஸைத் பின் அம்ர் தானே முன் வந்து, நீங்க யாரையும் பெண் குழந்தையை கொல்ல வேண்டாம், அந்த குழந்தையை என்னிடத்திலே கொடுங்கள், நான் வளர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸைத் பின் அம்ர் சமூக பணி செய்தார். சின்ன குழந்தையை தத்தெடுப்பாரு, வளர்ப்பாரு. அந்த குழந்தைகள் நல்ல ஆன பிறகு அந்த குழந்தையை கொண்டு போய் அவங்க அத்தா மட்டும் கொடுக்க போவாரு. பாருங்க, நீங்க சின்ன குழந்தைய கொடுத்தீங்க, உங்களால வளர்க்க முடியும்னு சொல்லி கொடுத்தீங்க, உணவு கொடுக்க முடியல என்று சொல்லி கொடுத்தீர்கள், நான் வளர்த்து ஆளாக்கி விட்டேன், எனவே உங்களுக்கு விரும்பினால் இந்த பெண் குழந்தையை, இந்த ஆண் குழந்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். அப்படி வளர்க்க முடியலையா, பார்த்துக்க முடியலையா, மீண்டும் அந்த குழந்தையை நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி ஸைத் பின் அம்ர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம், ரசூலுல்லாஹ் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பாக இப்படியாப்பட்ட ஒரு சமூக பணி செய்தார். அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவரும் ஸைத் பின் அம்ரை போல இருக்க வேண்டும். நம்ம கண்களுக்கு முன்பதாக ஒரு சிறிய குழந்தை, பெண் குழந்தை, ஆண் குழந்தை கொல்லப்பட போகிறார்கள் என்று செய்தி வருகிறதா? நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க கொல்ல வேண்டாம், உங்களால வளர்க்க முடியலையா, அந்த குழந்தையை கொடுங்கள், நாங்கள் தத்தெடுத்து அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உருவாக்குவோம் என்று சொல்லி ஸைத் பின் அம்ரை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் கண்களுக்கு முன்பதாக குழந்தைகள் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் தடுக்க வேண்டும், சமூக பணியை செய்ய வேண்டும். நாம் அந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டால் கொலை செய்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவர்கள் எப்படி சிறுவர்களோடு பழகினார்கள், சிறுவர்களை குறித்து நபிகளார் என்ன கூறியிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்கின்றார்கள்,
மல்லம் யர்ஹம் சகீரனா வ யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. நபிகளார் சொல்றாங்க, யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, சிறுவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி யார் சிறுவர்களை இரக்கம் காட்டவில்லையோ, அதே போல பெரியவர்களை யார் மதிக்கவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ரசூலுல்லாஹை சார்ந்தவராக நாம் ஆக மாட்டோம். எப்ப ஆக மாட்டோம்? சிறுவர்களை அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நபிகளார் அவர்கள் அப்படிதான் நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். நபிகளாரும் அப்படிதான் தன் வாழ்க்கையிலே செயல்பட்டார்கள். யோசிங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நம் பிள்ளைகள் மீது அல்லது நமக்கு அருகிலே உள்ள சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறோமா? அவரிடத்துல கண்ணியமாக நடக்கிறோமா? நாம கண்ணியத்தை யார்கிட்ட காட்டுவோம்? யார்கிட்ட நேசம் அன்பா பேசுவோம்? நமக்கு நிகரான வயசு இருந்தா நம்ம நண்பனோடு பேசுவோம், நம் மனைவியோடு பேசுவோம். நமக்கு நேர் நிகரான வயசு உள்ள இடத்திலே கண்ணியமா பேசுகிறோம், அன்பான முறையில பேசுகின்றோம். ஆனால் நபிகளார் அவர்கள் சிறுவர்களிடத்திலே கண்ணியமான முறையிலே நடந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க. பெரியவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிறிய பையன் வருவான். வந்த உடனே பெரியவர் என்ன செய்வாரு? டேய் அப்படி போடா, விரட்டுறாங்களா இல்லையா? சின்ன பையனுக்கு என்ன வேலை, போடா அப்படின்னு சொல்லி கோபமாக மிரட்டுகிறோம், அவனை விரட்டுகிறோம். கண்ணியமான முறையில் சொல்லி அனுப்பிவிட வேண்டும். வயசானவர்களுக்கு மத்தியில் சிறுவர்களுக்கு மத்தியில் பார்த்தா சண்டை தான். பெரியவங்க சின்ன பசங்களை போட்டு திட்டுறது, அவன் அந்த கோபத்தில் என்ன செய்வான்? ஏதாவது கள்ளத்துக்கு வீசுவான், அல்லது அந்த கோபத்தில் அந்த சிறுவன் என்ன செய்வான்? மார்த்தி விடுவான். ஏன் இப்படி ஏற்படுகிறது? சிறுவனிடத்திலே நம்ம கண்ணியமா நடந்திருந்தால், இரக்கம் காட்டி இருந்தால், நிச்சயமாக அந்த இரக்கம் காட்டக்கூடிய நேரத்தில் அவர் நம்மை சார்ந்தவர் என்று சொல்லி நபிகளார் சொல்றார். அப்ப நாம ரசூலுல்லாஹ்வுக்கு சார்ந்தவரா இருக்க வேண்டும். நபிகளார் எப்படி இது மாதிரி உண்டான செய்தியை சொல்லி மக்களை பண்படுத்தினார்களோ அதே போலதான் நாமளும் வாழ வேண்டும். நபிகளார் பாருங்க, தெரு ஓரத்துல போகக்கூடிய நேரத்தில் சிறுவர்கள் எல்லாம் விளையாண்டு கொண்டிருப்பார்கள். அந்த சிறுவர்களை நோக்கி என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தானே முன் வந்து அந்த சிறு வயதில் உள்ள குழந்தைகள் இடத்துல சலாம் சொல்லி அன்பாக பண்பாக சிரித்த முகத்தோடு பேசுவார்கள். நாமளே ரோட்ல போறோம், சைக்கிள்ல போறோம், கார்ல போறோம், பஸ்ல போறோம், அப்படி போகக்கூடிய நேரத்தில் நடந்து போகிறோம். நமக்கு தெரிந்த சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தா அவங்களுடைய சலாம் சொல்லி பேசுகிறோமா? நபிகளார் அப்படி நடந்து கொண்டார்கள். சிறுவர்கள் இடத்தில் நெருக்கமாக இருந்தார்கள், பழக்க வழக்கத்தை உருவாக்கி கொண்டார்கள். பெரியவர்கள் இடத்துல எப்படி பேசுவார்களோ அதே போலதான் நபிகளார் அவர்கள் சிறுவர் இடத்துல கடந்து சென்றால் சலாம் கூறுவார்கள். இன்னைக்கு அந்த சலாம் பார்க்க முடிகிறதா? இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் தான். நான் பேசக்கூடிய செய்தி நானும் என்ன செய்ய வேண்டும்? சிறுவரிடத்திலே கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். நீங்களும் அத்தகைய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இனி எந்தளவு இஸ்லாமிய மார்க்கமே சிறுவர்களை மதிக்கிறது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நபிகளார் சொல்றாங்க, முதல் சஃப் என்பது பெரியவர்கள் இருக்க வேண்டும். அடுத்த சஃப் யாரு? சிறுவர்கள். அடுத்தது யாரு? பெண்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவர்கள் பள்ளிவாசல்ல சிறுவர்களுக்காக வேண்டி ஒரு சஃப்பை, ஒரு இடத்தை ஏற்படுத்தினார்கள். எப்படியாப்பட்ட ஒரு பண்பு பாருங்கள். நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அல்லது நீங்க சின்ன வயசுல இருக்கிற பொழுது பள்ளிவாசல் பெருசா இருக்கும், உள் பள்ளிவாசல் வெளி பள்ளிவாசல் இருக்கும். நம்மள பள்ளிவாசல் புல்ல வர விடுவாங்களா? முதல் சஃபல் என்றாலே என்ன செய்வாங்க? அடித்து விரட்டுவாங்க, டேய் வெளியே போடா சின்ன பையல. சில பள்ளிவாசலுடைய இமாம்கள், சில பள்ளிவாசல் முஅத்தின்கள், சில பள்ளிவாசல் பெரியவர்கள் சிறுவர்கள் உள்ள வந்தாலும் அடிச்சு விரட்டுறது. பள்ளிவாசல் வராத போ, 10 வயசு பிறகு வா, 15 வயசு பிறகு வா,
சிறுவர்களை விரட்டக்கூடிய காட்சிகள் சில இடங்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் நபிகளார் அவர்கள் சிறுவர்களுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி, மார்க்க கல்வி கற்றுக் கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசலிலே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தார்களே, இன்னும் எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். தொழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பேர குழந்தைகள் சிறுவர்கள் வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்க நிலையில நிற்கும் பொழுது அந்த இரண்டு குழந்தைகளை ஹசன் ஹுசனை தன்னுடைய இடுப்புல தூக்கி வைத்துக் கொண்டு அப்படியே தொழுவாங்க. அப்படியே அந்த குழந்தையை தூக்கி வச்சுப்பாங்க, வச்சுக்கிட்டு அப்படியே தொழுவாங்க. ருக்கு போகும் பொழுது இறக்கி விட்டுருவாங்க, சஜதா செய்வாங்க. திருப்பி எழுந்திருக்கும் பொழுது அந்த குழந்தையை எடுத்து தன் கையில வைத்துக் கொண்டு தொழுவார்கள். எப்படியாப்பட்ட பழக்கங்க. விரட்டுல அப்படி போனா தள்ளி நின்றா தொழுட்டு இருக்கல்ல. ரசூலுல்லாஹ் அப்படி செய்யவில்லை. நபிகள் என்ன செய்தார்கள்? தொழுகையிலும் கூட சிறுவரிடத்திலே பண்பாக, அன்பாக, கண்ணியமான முறையிலே நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு சில இடங்கள்ல பசங்க கத்துவாங்க, ஆடுவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க. தான் சின்ன பசங்க ஒன்றும் தெரியாது. நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு அறிவுரையை சொல்லி உள்ள உட்கார வைக்கணும். நபிகளார் தொழுகையிலேயே சிறுவர்கள் மதித்தாங்க. இன்னும் எந்த அளவு ஒரு கட்டத்தில் ஜும்மாவுடைய மேடையில பேசிட்டு இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய மேடையில பேசும் பொழுது தன்னுடைய பேர குழந்தை வராங்க. வரும் பொழுது அந்த பேர குழந்தைய எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் ஜும்மாவுடைய பேசுறாங்க. பயான் பேசிட்டு இருக்கும் பொழுது குழந்தை வரும்போது கண்ணியப்படுத்துறாங்க. தொழக்கூடிய நேரத்தில் சிறுவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள். இன்னும் எந்த என்று சொன்னால் சிறுவருடைய அந்த உரிமையை பறிக்காமல் வாழ்ந்தார்கள். நபிகளார் அவங்க பள்ளியாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பால் வருகிறது. நபிகளார் என்ன செய்வாங்க? பால் அருந்திய பிறகு வலதுபுறத்திலிருந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் வலதுபுறத்துல பார்த்தா ஒரு குலாம், ஒரு சிறுவன் இருக்கிறான். இடதுபுறத்துல பார்த்தால் ஷியாஹ், பெரிய பெரிய வயது உள்ளவர்கள், மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நபிகளார் கேட்கிறாங்க, யா குலாம், சிறுவனே, நான் இந்த பாலை வலது புறத்துல ஆரம்பிப்பேன். நீ சிறுவனா இருக்க, நீ அனுமதி கொடுத்தா நான் என்ன செய்வேன்? அந்த பாலை இடது புறத்தில் உள்ள பெரியவங்களுக்கு கொடுப்பேன். அப்படி அனுமதி கேட்கிறார். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் தூதரே, லா, நான் அனுமதி தரமாட்டேன். உங்க கையில இருந்து குடிக்கிறது ஒரு பரக்கத்து, உங்க கையில நான் வாங்கி கொடுக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். எனவே அந்த உரிமையை நான் வைத்துக் கொள்கிறேன். எனவே அந்த பாலை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் அவர்கள் அவனுடைய உரிமையை பறிக்காமல் அந்த பாலை அவனுக்கு கொடுக்கிறாங்க. பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு தலைவர், ஒரு ஜனாதிபதி, ஒரு இறை தூதர், ஒரு குடும்ப தலைவர். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவர்கள் சிறியவருடைய உரிமையை பறிக்காமல் மதித்து கண்ணியமான முறையிலே அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கேட்டு அந்த சிறுவன் மறுத்த பொழுது அவன் உரிமையை பறிக்காமல் அப்படியே அவனிடத்திலே அந்த பாலை கொடுங்கள் சொன்னால் எப்படியாப்பட்ட ஒரு பண்பு, அற்புதமான ஒரு பண்பா இல்லையா? நபிகளார் அவர்கள் அந்த அளவுக்கு சிறுவர்களோடு கண்ணியமான முறையிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அப்ப அன்பிருக்கிறவர்களே, சிறு வயதிலிருந்து நம் பிள்ளைகள் விஷயத்தில், சிறுவர்கள் விஷயத்திலே நம்ம கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, 5ல விளைந்தால் 50ல விளையும், 5ல விளையலன்னு சொன்னா அந்த 50, 5ல விளையலன்னு சொன்னா அது 50ம் விளையாது. பச்சை மரத்துல ஆணி அடித்தால் எப்படி அந்த ஆணி ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே போலதான் சிறுவர்கள், பச்சை குழந்தைகள், சிறுவரிடத்திலே நாம எப்படி நடந்து கொள்கிறோமோ அந்த நடத்தை, அந்த பழக்க வழக்கம் கடைசி வரை அவன் நம்மளை மதிப்பான். நாம இறக்கம் காட்டும் பொழுது அந்த குழந்தைகள் நாம வயசான பிறகு, அவங்க பெரியவங்க ஆன பிறகு நமக்கு அவங்க இறக்கம் காட்டுவாங்க. சிறு வயதிலிருந்து சிறுவர் இடத்திலே தொழுகையை சொல்லிக் கொடுக்கலாம், மாத கல்வியை சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி சொல்லித்தரும் பொழுது அவனை மதித்து நம்ம பேசும் பொழுது அவன் என்ன செய்வான்? பாய் நம்மளை மதிக்கிறாரு, கண்ணியப்படுத்துறாரு, நமக்கு நல்ல விஷயம் சொல்றாரு. அந்த சிறுவன் கேட்டு அவனுடைய உள்ளத்தில் ஒரு சில செய்திகள் பதிந்து விட்டால் அது கடைசி வரைக்கும் மறக்காது. அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பருவம் தான் சிறுவனுடைய பருவம். அந்த சிறுவனுடைய பழக்க விஷயத்திலே நபிகள் எப்படி நடந்து கொண்டார்களோ நாமும் அத்தகைய முறைப்படி சிறுவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். இது நபிகளார் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார்கள்,
அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஐனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், என் மனைவியும் என் பிள்ளையும் எனக்கு நீ கண்குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. இப்ராஹிம் செய்த துஆவை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ அற்புதமான துஆ. யா அல்லாஹ், என் மனைவியும் எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கணும், என்னுடைய மகன் அவன் என்ன செய்ய வேண்டும், கண் குளிர்ச்சியா இருக்க வேண்டும் சொன்னால் அந்த மகனிடத்துல மார்க்கம் இருக்கணும், அந்த மகனிடத்துல இஸ்லாம் இருக்கணும், அந்த மகனிடத்துல ஒழுக்கம் இருக்கணும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்போடு வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கும் பொழுது என்ன சொன்னார்கள்? எல்லாம் கேள்விப்பட்ட செய்திதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுக்க முன் வரும் பொழுது அவர்கள் சொன்ன செய்தி என்ன? இஃபால் மா துஅமர், என் அருமை தகப்பனாரே, அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை செய்யுங்கள். அறுக்க வேண்டும் என்று சொன்னானா என்னை அருங்கள். இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளருடன் காண்கள் என்று சொல்லி மார்க்கத்தை சிறு வயதிலிருந்து சொல்லி கொடுத்த வளர்த்த காரணத்தினால்தான் பெரிய நிலையாக அடையும் பொழுதும் இஸ்மாயில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். இது மாதிரி நாமளும் சிறுவர்களிடத்திலே குழந்தைகளிடத்திலே அன்பாக பண்பாக பலம் பொழுது மார்க்க செய்தியை சொல்லும் பொழுது சிறு வயதில் இருந்து அந்த குழந்தைகள் நல்ல குழந்தையாக உருவாகும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாம் அனைவரும் சிறுவர்களிடத்தில் பிள்ளைகளிடத்திலே மாணவனிடத்திலே கண்ணியமான முறையில் நடக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பாக பேச வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், மதிக்க வேண்டும். அவருடைய உரிமை நாம் பறிக்க கூடாது என்ற அடிப்படையிலே நாம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அல்பிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் நாம் வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூரா. நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் அன்பளிப்பாக தருகிறான். நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண் குழந்தையை அன்பளிப்பாக தருவதாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த குழந்தைகள் என்பது நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு பாக்கியம், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அமானிதம். அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று நாம் அந்த குழந்தைகளை நாம மார்க்க தொடர்போடு மார்க்க சிந்தனையோடு வளர்க்க வேண்டும். மார்க்க கல்வி நிச்சயமாக இருந்தால்தான் அந்த குழந்தைகள் நல்ல ஒரு குழந்தையை உருவாகும். ஏனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறார்கள். உங்க பையன் நல்ல பையன் தான், பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்க மோசமான சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள், சிறு வயதிலே கஞ்சா பீடி இது மாதிரி போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் சிறு வயதில் உள்ள பழக்கம் இன்னைக்கு இருக்கிறது. அப்ப அது மாதிரி உண்டான தவறுகள் இருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா உங்க பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு அவசியமா இருக்கிறது. எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பள்ளி தொடர்போடும் மார்க்க சிந்தனையோடும் நீங்கள் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம வளர்த்தால் நமக்கு என்ன பயன்? நபிகளா சொல்றாங்களே, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மௌத்தாகுகிறான், மௌத்தான பிறகு அந்த ஜனாசா கபரில் அடக்கம் செய்த பிறகு அந்த கபருக்கு 3 விஷயங்கள் தொடர்ந்து வரும். ஒன்னு என்ன? வலதுன் சாலிஹுன் எதுகுலகு, சாலிஹான குழந்தை தன் தகப்பனாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்கிறான். அல்லாஹ், என் தகப்பனார் மௌத்தா போயிட்டாரு, அவருடைய கபருடைய வாழ்க்கையை விசாலப்படுத்துவாயாக, அவருடைய கபரை நீ நல்ல நிலையில ஆக்குவாயாக, என் அத்தாவுக்கு வேதனை கொடுத்துறாயா அல்லாஹ் என்று அந்த பையன் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த துவாவை உடனடியாக அங்கீகரிக்கிறான். பாருங்கள், நாம வளர்த்த அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக பள்ளி தொடர்போடு இறைச்சத்தோடு நாம வளர்த்த அந்த குழந்தையை ஆளாக்கிய நிலையில நாம் மரணித்தாலும் கூட மரணம் அடைந்த பிறகும் அந்த குழந்தை நமக்காண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப அதனால் எப்படி நம்ம வியாபாரத்துல கவனம் செலுத்துகிறோமோ,
அதே போல நம்ம உடலை நம்ம கரெக்டா பார்த்துக்கணும் என்று நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதே போலதான் பிள்ளைகள் விஷயத்திலே நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும், அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து நல்ல பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம்ம நேருக்கு மாக்கியல் புரிவானாக. வாஹவத்தன பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.